ஊழல் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிச்சிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு பயத்தை கரைக்குது அது. எங்கடா இவன் வந்து இந்த மாதிரி ஒரு பியூர் கவர்னன்ஸை கொடுத்துட்டோம்னு சொன்ன நினைக்கி நம்ம எங்க நாளை பின்ன வர முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இப்ப இருக்குது. கூட்டணி எல்லாம் போயிடுச்சு. வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது போல தெரியுது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வச்சிருக்கிறதெல்லாம் உத்தமர்களா தான் வச்சிருக்காங்க. இந்த மணி சொல்றாரு ஆவேகாவுக்கு செந்தில் பாலாஜி மீது ஒரு தனி காதல் தான் அப்படிங்கிறாரு அவரு. புரியுதா உனக்கு? ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஏன் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு தாவேகாவிற்கும் முதல்வர் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி மீது ஒரு தனி அன்பு, ஒரு தனி பாசம், ஒரு தனி காதல் இருக்கிறது அப்படிங்கிறாரு. இல்ல சையத் ப்ரோ ஒரே நிமிஷம். அதே மாதிரி அந்த அந்த இது சட்டமன்ற அந்த கூட்டத்தொடர்ல வந்து முதல்வரோட உரை வந்து கடைசி நாள் தான். அன்னைக்கே இவர் சொல்லிட்டாரு, அவர் பேர் என்ன, ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் தெளிவா சொல்லிட்டது, முதல்வரோட உரை வந்து கடைசி நாள் தான். அப்ப அந்த தீர்மானத்துக்கு பேசினாரு, அந்த மேகதாது தீர்மானத்துக்கு அவர் தான் தீர்மானம் போட்டாரு, அதை எல்லாரும் வரவேற்றாங்க. ஓகே, அப்ப பேசினாரு. அதுல அமெண்ட்மெண்ட் சொன்னதை கூட இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டாரு. அந்த அமெண்ட்மெண்ட்ஸ கூட ரீசனபிளா இருக்கும் பட்சத்தில் இது பண்றாரு. இவ்வளவு ஜனநாயகவாதியா இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அதாவது 34 அமைச்சர்கள் இருக்காங்க. அந்த 34 நீங்க கேக்குற கேள்விக்கு அந்த அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க. அது இல்லாம உண்மையிலே சொல்ல போனா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் யாருன்னா ஆதவர்ஜன், ராஜ்மோகன் சூப்பரா ஹேண்டில் பண்றாரு. அதே மாதிரி விஜய் சரவணன், தஞ்சாவூர் சரவணன் எம்எல்ஏ, அந்த ஆமா, அதெல்லாம் டாப் நாச் சீரியஸா சொல்றேன். அதே மாதிரி அருண்ராஜ் அவர்கள் ஒரு இலக்கம் சொல்றாங்க பாருங்க, எங்களோட நீங்க வந்து 17 லட்சம் ஓட்டு தான் அதிகமா நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னதுக்கு, நீங்க கூட்டணியா ஜெயிச்சதுக்கும் நாங்க தனியா நின்று மெஜாரிட்டி காமிச்சதுக்கு வித்தியாசம் இருக்கு, நீங்க எதோட ஒப்பிடுறீங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இதோட ஒரு சிறப்பான பதில். இந்த 59 வருஷத்துலயும் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் அதிகபட்சமான ஓட் டிஃபரன்ஸ் 20-30 லட்சம் தான் இருக்கும். அதுதான் அரசியல், அதுதான் மக்களோட விருப்பம். அந்த மக்களோட டிஃபரன்ஸ்ன்றது அவ்வளவாத்தான் இருக்கும். இவனைய மாதிரி மென்டல் மாதிரி போலான ஓட்டுல 50% மேல நீங்க வாங்கினாதான் மக்கள் உங்களை ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். 50% கீழே இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த ஆளுங்கட்சியும் போலான ஓட்டுல 50% மேல வாங்கினதா சரித்திரமே கிடையாது. இவங்கதான் புதிய இலக்கணம்லாம் வகுத்துக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. 35% மக்கள் தான் அவங்களை ஆதரிச்சாங்க, 65% மக்கள் அவங்களை என்ன இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து டெல்லி டேர்டெவில்ஸ் உடைய சப்போர்ட்டர், சேவாக்கெல்லாம் இருக்கும்போது நான் சேவாக்குடைய தீவிர ரசிகர், பயங்கரமான ஒரு இது. அப்ப இப்ப கிரிக்கெட் எல்லாம் பெருசா பாக்குறது இல்ல நீங்க அந்த டைம்ல. அப்ப என்னாச்சு அப்படின்னு சொல்லலாம், அன்னைக்கு டெக்கன் சார்ஜர்ஸ் வந்து கப்பா அடிச்சிட்டானுங்க அந்த டைம்ல. அப்போ வந்து டேபிள் டாப்ல நாங்க தான் எப்பவும் இருப்போம். த்ரூ அவுட் த சீரீஸ் வந்துட்டு டேபிள் டாப்ல நம்ம தான் வந்துட்டு இருப்போம். டெக்கான் சார்ஜஸ கப் அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆர்குமெண்ட்ல பசங்க கிட்ட சொல்ல, நீங்க கப்பா அடிச்சதுக்கு அப்புறம் செமிஃபைனலுக்கு ஒரு 2 பாயிண்ட், ஃபைனலுக்கு 2 பாயிண்ட்னு உங்களுக்கு தந்தா கூட இப்பவும் டேபிள்ல நாங்க தான் டாப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இது வந்து என்னுடைய இயலாமை, ஆற்றாமை, இதெல்லாம் மறைச்சிக்கிறதுக்காக நான் கொடுக்குற வந்து முட்டு. பசங்க இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கா மச்சான், இதெல்லாம் அசிங்கமா இருக்குது. ஜெயிச்சிட்டோம்னா வின்னர் யாரு ரன்னர் யாருன்னு மட்டும்தான் பேசுவாங்க, டேபிள் டாப்பர் யாரெல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிதான், புரியுதா உனக்கு? இந்த மாதிரிதான் இவங்க ஒரு அரித்தமெட்டிக் எடுத்துட்டு வந்து எங்களோட 20 லட்சம் ஓட்டு தான் கூட வாங்கியிருக்கீங்க, என்ன 30 லட்சம் ஓட்டு தான் கூட வாங்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் நாங்க தான் கெத்து அப்படிங்கிற. முதல்ல 2.5 வருஷத்துல கட்சி தொடங்கி 2ஆவது வருஷத்துல ஒருத்தன் வந்து உங்களை ஜெயிச்சிருக்கிறான். அதே ஒரு பெரிய அசிங்கம். அவன்கிட்ட போயிட்டு நீங்க வந்து எங்களோட 17 லட்சம் ஓட்டு 25 லட்சம் ஓட்டுலாம் நீங்க பேசிட்டு இருக்கிறது வெக்க கேடு. இதெல்லாம் ஓத்துட்டா தோல்வி ஒத்துட்டா உதயநிதியே வந்து சொல்றாங்க இந்த மாதிரி சட்டசபையில, இந்த மாதிரி தாவைக்காக்கு எதிராக வந்து 65% கிட்ட போட்டிருக்காங்க. அவன் இந்த சேப்பாக்க தொகுதியில என்ன இப்போ 90% வாங்கி ஜெயிச்சானா, எப்படியும் அவனுக்கு அகேன்ஸ்டா விழுந்த ஓட்டு அதிகமா தானே இருக்கு. அப்படி பார்த்தா எங்க தலைவர் அவருக்கு நின்ற 2 தொகுதியிலையும் 50% ஓட்டை தாண்டி இருக்காரு. அப்போ எங்க தலைவர் நின்ன 2 தொகுதியிலையும் 50% மக்கள் மேல அவர் ஆதரிச்சிட்டாங்க. நீ நின்ன தொகுதியில பார்த்தா உன் தொகுதியிலேயே நீ ஜெயிச்ச தொகுதியிலேயே 50% மக்கள் உங்களை ஆதரிக்கலையேடா, 50% கீழே தான் உன்னை ஆதரிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா அப்ப நீங்க எப்படி வந்துட்டு எம்எல்ஏ சட்டசபைக்கு வாங்க? போலான ஓட்டுல யாரு அதிகமா போலாகி வின் பண்ணிருக்காங்கன்னு தான்டா. இவங்க தான்டா தோத்ததுக்கு அப்புறம் இது ஒரு டிபேட்டே கிடையாதுடா. இவனுக்கு புதுசா ஏதோ ஒரு கணக்கு கொண்டு வந்து ஏதோ பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. முட்டாள்தனமான வாதம் இவனை, இது முட்டாள்தனமான வாதம் இது. ஏன்னா கருணாநிதி என்னைக்கு 50% ஓட்டுக்கு மேல வாங்கி ஜெயிச்சிருக்காரு? இது முதல்ல யார் செட் பண்ண பார்டர்? இது 50% கிராஸ் பண்ணணும்னு எதுவும் இதுதான் முட்டாள்தனமா அவங்களுடைய. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, தோத்தது கூட வந்துட்டு 2வது பிரச்சனை ஆயிப்போச்சு. இப்போ கூட்டணி மொத்தமும் போயிடுச்சு, அதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா கூட்டணி இல்லாம இவனுக்கு வந்து இருந்ததே கிடையாது, கூட்டணி இல்லாம ஜெயிச்சதே கிடையாது. 1967 அறிஞர் அண்ணா ஆட்சி பிடிக்கும் போது கூட மிகப்பெரிய கூட்டணி,
எல்லா கலவை உள்ளக கிடக்குது. தமிழ் தேசியம் உள்ளக கிடக்குது, எல்லாமே உள்ளக கிடக்குது. ஓகேயா? எல்லாம் இந்துத்துவா பேசுற கும்பலும் உள்ளக கிடக்குது. ராஜாஜியும் உள்ளக இருக்காரு, சீபா ஆதித்தனார் உள்ளக இருக்கிறாரு. அத்தனை பேரும் எல்லாருமா சேர்ந்து உருவாக்குற ஒரு வித்தியாசமான கூட்டணி அது. இவனுக்குதான் ஒரு கூட்டணி உருவாக்க போறாங்களாம்ல, என்னமோ ஸ்டாலின் தான் பிஎம் வேட்பாளர் 29. உனக்கு தமிழ்நாட்டிலேயே குளத்தூர்லயே இவரை தோக்கடிக்கிறாங்க. இந்த ஆளை கொண்டு போய் இவர்தான் பிரதமர் அப்படின்னு சொன்னா சிரிப்புதான் போ. இல்ல அதே மாதிரி 2021 இவங்களோட ஓட் பர்சன்ட் என்ன 44 நினைக்கிறேன். கேட்டுதானே சேர்த்து ப்ரோ? கூட்டணியோட சேர்த்து கிடையாது கிடையாது, கூட்டணியோட இல்ல கூட்டணியோட சேர்த்து கூட 44 44 வந்துருச்சுடா கூட்டணியோட சேர்த்தா. கூட்டணி 44 தான் 2021. ஆமா ஆமா, எஸ் எஸ் கூட்டணி. அப்ப வந்து 56% உங்களை நிராகரிச்சுதான் சொல்ல முடியுமா? இத்தனைக்கும் கூட்டணியோட சேர்த்து 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, 10 வருஷம் நீங்க ஆட்சியில இல்ல. அப்படி கூட உங்க 100% மக்கள் வாக்களிக்கல. என்ன சரி நீங்க தோத்து இது ஆக்சுவலி இந்த வாதத்துக்கு இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருக்கிறதே தேவையில்ல. இது ஒரு வாதமே கிடையாது, இது பாயிண்டே கிடையாது. நம்ம பேசுற செய்து ப்ரோ. கல்யாண வீட்டுல எல்லாம் ஒப்பா வைக்கிறாங்க. கல்யாண வீட்டுல போய் பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்துங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்துறாரு 6-7 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும். நான் 1 மாசத்துல முடிஞ்சிடும் நினைச்சேன். இது ஒரு 6 மாசம் இருக்கும் போல தெரியுது. நீங்க எல்லாரும் ஒண்ணு சேருவானுங்க, நீ பாத்துக்கிட்டே இது. நீங்க எல்லாருமே நாம் தமிழர், அதிமுக, இவங்க எல்லாரும் ஒரு அணிக்குள்ள வருவானுங்க பாரு. பொது எதிரியா விஜய் வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படிதான் நடக்கும். ஏன்னா இவரை வீழ்த்துறதுக்கு வந்து நீங்க திமுக மட்டும்தான் இனிமே வாய்ப்பே கிடையாது. திமுக மட்டும்தான் இவரை வந்து இது பண்ண முடியாது, டேக்கிள் பண்ண முடியாது. ஓகே, அங்கதான் இவர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆவார் மீண்டும் மீண்டும். ஆர்எஸ் பாதி சொல்றாரு அதிமுக சேர்ந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு. இன்னைக்கு அப்பே கிடையாது, சேர்ந்துக்குங்க, இப்பதான் எங்களுக்கு ஜாலியா இருக்கும். யாரு நம்ம கட்சியில தெரியல. அதாவது இப்ப அடி போறாரு பிஜேபிக்கு. பிஜேபி போனா தப்பு கிடையாது. பிஜேபி எல்லாம் ஈஸியா போயிருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா போயிருவாங்க. அப்படி முதல்ல 2-3 ஒரு மாதிரி ஆழமாக ஆரம்பிச்சு அதுக்கான பேச்சுவார்த்தைகள் முடிந்து விட்டது, அது தெரியுமா? பிஜேபியோடைய இப்பயே சேர்ந்தா மக்கள் அப்புறம் எங்களை செருப்பால் அடிப்பாங்க. நான் 2029 டைம்ல வரேன்னு பேசியிருக்காங்க போல. பில்ஸுக்கு எல்லாம் ஆதரவு கொடுப்பாங்களா எப்படி? சம்மர் கூட்டத்தோட இது விண்டர்ல பண்ணுவானுங்க பாருங்க, நடக்கும் பாருங்க. மக்களுக்கு துரோகம் பண்றானுங்களா இல்லைன்னு பாருங்க திமுக காரனுங்க. சுயநலத்துக்காக மொத்த நாட்டையும் வித்துருவானுங்க. டீலிமிட்டேஷன்ல வந்து நம்மள்ட்ட வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு நம்ம அதாவது இப்ப 40ல இருக்கோமா, 39+1 நம்மளுக்கு வந்து 50%, 40+20 16 கிடைச்சிச்சுன்னா திமுகவோட எம்பிஸ்லாம் டீலிமிட்டேஷன் ஆதரிக்கணும்னு ஒரு கொத்தனை ட்வீட் போட்டிருந்தான். அவன்லாம் வந்து ஒரு பெரிய ஐடி. அந்த ஐடிலாம் கண்டிப்பா வந்துட்டு யாரு சொல்லுவாங்க, எந்த ஐடி? உண்மை கசக்கும். அந்த ஐடிலாம் நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க. அவங்க எல்லாம் வந்து பேரோல்ல தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் போடுறாங்கன்னா அதை ஒரு நார்மலா நம்ம கடந்துலாம் போக முடியாது. அவங்க சொல்லிதான் நார்மலைஸ் பண்ண சொல்லி இதை இதாக்குங்க, கருத்துருவாக்கமாக்குங்க, கருத்து பரவலாக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஆமா, டீலிமிட்டேஷன் ஆதரிக்கிற அளவுக்கு போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. ஆமா 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 ஆமா. இல்ல ப்ரோ, எப்படியாச்சும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்தாங்கன்னா அத்தோட திமுக சொல்லி முடிஞ்சு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்துட்டு இந்த வருஷத்துலயே அவனுங்க வந்து விண்டருக்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஜேபி வந்து மும்பரமா இருக்கிறாங்க. இப்ப இங்கெல்லாம் காட்சியை கவுத்தாங்கன்னா சோழி முடிஞ்சு. அந்த ஏற்கனவே அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, ஆஹா இது மக்கள் சப்போர்ட், கவுத்தோம்னா நம்ம சோழி முடிஞ்சிடும். நம்ம வளரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல கவுத்தோம்னா நம்ம சோழி முடிஞ்சிடும் அவனுங்களுக்கும் தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அடக்கிதான் வாசிப்பாங்க. தலைவர் வேற இருக்கிறதுனால ஒரு இம்யூனிட்டி வேற அவங்களுக்கு தேவைப்படுது. கூட்டணியும் போயிடுச்சு. இல்ல விசில் ப்ரோ ஆக்சுவலா சென்ட்ரல்ல என்ன இப்போ இன்ஃபர்மேஷன்னா இப்போதைக்கு கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ஏன்னா இப்பதான் மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க என்ன சொல்றது வளரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஆட்சியை கவுத்தோம்னா நம்ம சோழி முடிஞ்சிரும், இனி வளரவே முடியாது ஜென்மத்துக்கு அப்படின்ற மாதிரி பிஜேபி அவங்களுக்கும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் போயிருக்கோம்ல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க.
நமக்கு எப்ப பிரதர் சேனல் ஸ்டார்ட் பண்றாங்க? வெற்றி சேனல் அதெல்லாம் லோகோ எல்லாம் போட்டாங்க. சேனல்லாம் நீங்க பெருசா ஹைப் ஐயா பண்ணிக்காதீங்க. சேனல் அதாவது வேணாமியா நம்மளுக்கு, சும்மா இருங்கயா. அதாவது இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, டெய்லி ஒரு 100 நியூஸ் வருதுங்க, ஃபேக் நியூஸ். அதுக்காவது ஒரு அதெல்லாம் வேஸ்ட். சேனல்லாம் ஹலோ, நம்ம வந்து அதெல்லாம் உட்காந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? என்னைக்கு எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருக்குதோ அந்த ஆளுங்கட்சியோட சேனலை மட்டும் மக்கள் பார்க்கவே மாட்டாங்க. அது தெரியுமா? ஃபர்ஸ்ட் இது நிதர்சனம். மேக்சிமம் ஒண்ணு நடுநிலையான சேனலை பார்ப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுல அது இல்லைன்னு நினைச்சு நடுநிலையான சேனல் எதுவும் கிடையாது. அது வேற விஷயம். ஒண்ணு எதிர்கட்சி சார்பான சேனல் பார்ப்பானுங்க, இல்ல மேக்சிமம் நடுநிலையான சேனலை பார்ப்பாங்க. ஆளுங்கட்சி சார்பான சேனல் அதிகமா இல்ல பார்க்க மாட்டானுங்க. இல்ல இந்த ஒரு விஷயம், ராஜேஷ்குமார் இந்த காங்கிரஸோட அமைச்சர் நினைக்கிறேன், சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர், அவர் தெளிவா சொல்றாரு, எங்களோட அறக்கட்டளையில இருந்து நாங்க அந்த பணத்தை முழுசா செலுத்திடுவோம் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் போடாம மொட்டையா ஏதோ மக்களோட வரி பணத்துல எடுத்து அவரோட பிறந்த நாளை கொண்டாடுற மாதிரி நியூஸ் எல்லாம் பரப்புறாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க எதிர்கட்சிகள். இப்படி பணம் தான் செய்வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மேக்சிமம் என்ன முடிஞ்சா டிவி சேனல்ஸ் கிட்ட கொஞ்சம் பேசணும். இது உண்மையானா மட்டும் போடுங்க அப்படின்ற மாதிரி பேசணும். அவ்வளவுதான். ஆனா நேற்று அசம்பிளில தான் நல்லா நடந்திருக்கு போல. திங்கக்கிழமைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திங்கக்கிழமை என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. விவாதமே அன்னைக்குதான். நேத்தே விவாதத்தை ஆரம்பிச்சாங்க. நேத்து நல்லா போயிருக்குது. லைவ் ஆன் பண்ணீங்கயா. ஏன் அவனுக்கு அசிங்கமா பேசினா நாங்க பார்த்துட்டு அவனுங்களுக்கு இனிமே ஜென்மத்துக்கு ஓட்டே போடக்கூடாது முடிவெடுக்க போறாங்க. அவங்களுக்கு இப்ப வந்து வேற பண்றதுக்கு எந்த அரசியலும் இல்ல. நீங்க எதிர்க்கணும்னு சொல்ற மாதிரியான எந்த இதுவுமே இல்ல. தமிழ் தாய் வாழ்த்தையும் முதல்ல பாடியாச்சு. இல்ல, அங்க சிவசங்கர் அட்லிய பத்தி பேசும்போது கிட்னிய பத்தி பேசுவோமான்னு இருக்கணும். நல்லா இருந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ் ராஜ்மோகன் தப்பி எஸ்கேப் பண்ணிட்டார். ராஜ்மோகன் ரொம்ப தன்மையா கையாண்டார். உண்மையிலேயே அவர் தான் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, சீசன்ட் பாலிட்டிஷியன் மாதிரி வந்து. இல்ல விசில் ப்ளோ இல்ல ஆக்சுவலா இது இப்படிதான் நடக்கும். சண்டைலாம் போகதான் செய்யும். சரிங்க சார், நீங்க அட்லிய பத்தி பேசுங்க, நாங்க கிட்னி திருட்ட பத்தி பேசுறோம்னு இருக்கணும். நல்லா இருந்திருக்கும். சட்டசபை நல்லா ஜாலியா போயிருக்கும். ஆக்சுவலி அந்த மாதிரி ரெட்டாரிக்கா இருந்தா கூட அதை விட அவர் ராஜ்மோகன் ஹேண்டில் பண்ணது ரொம்ப மூஞ்சில சாணி அடிச்சு தூக்கி வீசின மாதிரி இருந்துச்சு. ஆக்கப்பூர்வமா ஏதாவது சொல்லுங்க. ஏன் குளத்தூர்னால ட்ரிகர் ஆகுறாங்க? குளத்தூர் அவங்க தலைவர் தோத்துருக்காருல்ல, சம்பட்டி அடி வாங்கியிருக்காரு, வீட்டுல சும்மா உட்காந்துருக்காரு, சட்டமன்றத்தை டிவில பார்க்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. என்னடா என்ன சட்டமன்றத்துக்கு வெறும் பார்வையில ஆளரா வர நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு பாவம். அந்த மாதிரி இன்னைக்குமே சொல்றேன், இந்த மாதிரி ஒரு அடிய வந்து வாழ்நாள்ல நினைச்சு கூட பாத்துருவாங்க. இல்லையா, நான் எதிர்பார்த்தது 2 பேருமே தோப்பாங்க, அப்பனும் மகனும் அப்படின்னு யோசிச்சேன். ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப்டு. கட்சி வேற ஆளுக்கிட்ட வந்திருக்கும். இல்ல இந்த விஎஸ் பாபுன்றவரை முதல் ரோல உட்கார வச்சிடணும். ஜெயன், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாலின் எம்எல்ஏ ஆகும்போது யார் திரும்ப கூட இருந்தா? விஎஸ் பாபு தான். தெரியுமே, எல்லாருக்கும் தெரியுமா. ஆமா ஆமா. உதவாக்கர நிதி பண்ண ரவுடித்தனம் இதெல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு அவங்க ஆணவத்தை மொத்தமா இந்த வாங்கி திருப்பி கொடுத்துருக்கு. இவர் லேட்டா எந்திரிக்கிற ஆள் போல. ஒரு நாள் இல்ல, ஒரு வரலாறு இருக்கு. இந்த நாள் இவர் வந்து இந்த மனுஷன் லேட்டா எந்திரிக்கிற ஆள் போல. ஓகேவா? ஒரு நாள் யாரும் கால் பண்ணிருக்காங்க, ஏன் அண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்னு. அண்ணியா போனா காலங்காத்தால அண்ணியாச்சும் ஏதோ சொல்லி விட்டுருக்காரு. காலங்காத்தாலே அந்த உதயநிதியும் அவங்களும் வந்து இதை அடிச்சிருக்காங்க. நம்ம விஎஸ் பாபு அண்ணன் தான். காலங்காத்துல போன் பண்ணும்போது யாரோ ஒருத்தன் போன் பண்ணி இன்னொரு எம்எல்ஏ போன் பண்ணி அண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் தெரியுமே, குடும்பத்தை அண்ணின்னு கூப்பிடுறதும் அண்ணன் கூப்பிடுறதும் எல்லாருக்கும் தெரியுமே. ஓகேவா? இவரு நல்ல தூக்கத்துல இருக்கும்போது போன் பண்ணா அவருக்கு கோபம் வந்து என்ன பண்ணிருக்காரு, அடப்போயா காலங்காத்தால நல்லா தூங்கிட்டு இருக்கேன், இந்த நேரத்துல அண்ணி ஆச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி எதை திட்டி விட்டுருக்காரு. அப்ப ஆரம்பிச்ச பஞ்சாயத்து இது. அந்த பஞ்சாயத்துக்கு இவரே வச்சு செஞ்சு விட்டுருக்காரு, இந்த வாங்கி அப்படின்னு. குளத்தூர்னா ட்ரிகர் ஆகதான் செய்யறானுங்க. அவங்களுக்கு நல்லா அந்த பாதிப்பு இருக்குது. இல்லையே, நான் வேற யோசிச்சேன். நெக்ஸ்ட் சேப்பாக்கன்னா ட்ரிகர் ஆகுவாங்க போலியே அடுத்த 5 வருஷத்துல, 2031 அப்புறம்.
இப்பவே சேகர் பாபு எல்லாம் தோத்துருக்க வேண்டியதுதாங்க. ஏதோ மயிரிலையில ஜஸ்ட் மிஸ். ஜஸ்ட் மிஸ்லாம் தப்பிச்சான். ஏன்னா அவன் என்ன அவரோட ஆளு சவுண்டே இல்லாம இல்ல இருக்கான். இருக்காரு. அவர் கட்சி சேகர் வேலைகள் பாபு. எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கு. சேகர் பாபு சொல்றியா? இருக்கிறாரு. பின்னாடி லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வச்சுட்டாங்க. பாவம் இதுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தான். ஆமா, சட்டசபையில லாஸ்ட்ல உட்கார இல்ல வச்சுட்டாங்க. நம்மால அவர் அந்த அசோக் அவருடைய எஃபோர்ட் வந்து உண்மையிலே ரொம்ப பெருசு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரவுடி பாயில எதிர்த்து நிக்கணும். நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. நிறைய மிரட்டல்கள், பிரஷர் அதிகமா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஒரு ரவுடியை எதிர்த்து நிக்கணும் போது என்ன சொல்லுங்க, எல்லா இடத்துலயும் அடி ஆட்கள் அது இதுன்னு சொல்லிட்டு வச்சிருக்காப்ல. என்ன சேலஞ்சிங்கான கேண்டிடேட் எல்லாம் பேசி கேட்டு அதெல்லாம் வந்து அவர் வந்து தயாராகி தான் வந்துட்டு அதை வாங்கினாரு. பெரிய எஃபோர்ட் போட்டாரு. அது விஜய் சரவணன் போடுறதுதான் ஹைலைட். யோ, நாங்க மக்கள் நல பணிகள் பலது செஞ்சிருக்கோம், அதையெல்லாம் நீங்க கிரெடிட் எடுத்துக்கிறீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி விட்டு நல்லா சூப்பரா சொன்னாரு. அது ஆட்சி காலத்துல போட்டு அடிச்சு விட்டு. இல்ல நீங்களே வந்து அதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, கிரெடிட் எடுத்திருக்கீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. நாங்க அப்படி ஒண்ணும் 2 வருஷத்துல எல்லாம் வரல, 30 வருஷமா நல்ல மக்கள் பணி செஞ்சுதான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா போட்டு அடிச்சு விட்டாரு நேத்து. எங்க கால் தடம் படாத இடமே கிடையாது விஎம்ஐல. இன்னொருத்தர் கச்சத்தீவுன்னு எடுத்து விட்டாரு. அது யாருன்னு தெரியல. கச்சத்தீவை தாரை வார்த்தவர்கள் அப்படின்ட்டு. அது அவர் பேர் மறந்துட்டேன். யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு நேத்து. இல்ல ஆனா உண்மையிலே ராஜ்மோகன் அண்ணன் வந்து செமையா ஹேண்டில் பண்ணாரு. சீரியஸா சொல்றேன். ராஜ்மோகன் தான் உண்மையிலே நல்லா ஹேண்டில் பண்றாரு சீரியஸா. எங்களுக்கும் வரும் வட்டார மொழிகள், ஆனா எங்க தலைவருடைய கண்ணசேவைக்காண்டி நாங்க அமைதியா இருக்கோம். இல்ல ஆண்டனி, சமாதானப்படுத்துறதுக்கு ராஜ்மோகன் அண்ணா ஓகே, சண்டை ஆக்கி விடுறதுக்கு ஆதவர்ஜன் தான் கரெக்டா. அதெல்லாம் நான் மன்னருக்கும் அதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். நாங்க வயசான சுகர் பேஷண்ட்ல ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி செங்கோட்டையனைய வந்து ஒரு விஷயம் ஆப்போசிட்ல இருந்து ஆஸ்டின்ங்கிற எம்எல்ஏ தான் ஏதோ தவறா வந்து இது பண்ணாரு. நீங்க இதை அவை குறிப்பில் இல்ல, அது வேற யாரோ ஒரு கூட்டணி கட்சி எம்எல்ஏ பின்னாடி உட்கார்ந்து இருந்தாரு அங்க எங்கேயோ. ஓகேவா, அவரு வந்து என்ன சொல்றது, மெத்தன போக்கு அப்படின்னாரு. அந்த மெத்தன போக்கு நீக்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஒரு வேர்டு நீக்கணும் சேர்க்கணும் அப்படின்றது வந்து சொல்ல வேண்டியது யாரானா அவை முன்னவர் தான் சொல்லணும். அது எடுத்துக்கிறது ஒரு டவுட். இப்போ அவை முன்னவர் வந்து சொன்னா சபாநாயகர் எடுத்துக்கிட்டா அவ்வளவுதானா? லைக் அதுதான் ஃபைனல். அவை முன்னவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும் சபாநாயகர். ஆமா, அவை முன்னவர் தான் கமெண்ட் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கணும்னு சொல்லிட்டு. அது சபாநாயகர் ஏத்துக்கிறாரா ஏத்துக்கலன்றது சபாநாயகரை பொறுத்தது தான். அதுக்கு நல்லதுதானா இல்ல? அதாவது முதல்வரோட உரை கடைசி நாள் தான். சும்மா வந்து வாயத்துறங்க சிஎம் ஓப்புனா அதுதான் வாயை திறந்ததுனால என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்ட்டாரு. முடிஞ்சு போகுது. அவங்க அரசியல் அது அவங்க அரசியல். ஆண்டனி ஆக்சுவலா அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, முதல்வரை டார்கெட் பண்ண ஏதாச்சும் வார்த்தையை விடுவாரு, நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. ஆனா அதுக்குதான் நம்ம ஆளுங்க சுத்தி இருக்காங்க. திமுக ஹேண்டில் பண்றதுக்கு எந்த மாதிரி ஏத்த மாதிரி ஆளுங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் லைன்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஐயோ ஐயோ. ஏன்னா நீங்க தான் 75 வருஷ கால அனுபவம்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆடக்கூடாது. சரியா, இன்னைக்கு வந்திருக்கவங்க இன்னும் அட்வான்ஸ்டா அடிப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இந்த கேள்ட கட்டிங்களுக்கு. அப்பா, முதல்வருக்கு ஒரு கோரிக்கைப்பா. அந்த திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் மீதுல ஒரு பழைய வழக்கு இருக்கு, அதை தூசி தட்ட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஆண்டனி கேட்டுச்சா? கேட்டுச்சு. அவரோட முதல்வர் வந்து அவரோட ஃப்ரேம் ஆஃப் ஒர்க்ல தான் ஒர்க் பண்ணுவாரு. அதாவது இதெல்லாம் வந்துட்டு ஒரு கோரிக்கை தான் வச்சேன், நான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இதுவும் ஃபோர்ஸ் பண்ணல. உங்களை சொல்லல. ஐயோ, நான் சொல்றது அவங்க வாயை துறங்க சிஎம் சொன்னாங்க இல்ல, நான் அதுக்கு சொல்றேன் பதில். அவர் எப்ப பேசணும் அவர் அப்பதான் பேசுவாரு. இதே எலெக்ஷனுக்கு உங்க சௌரியமயிருக்குலாம் அவர் பேச மாட்டாரு, உங்க விருப்பமயிருக்கு இதெல்லாம். ஐயா ரிசல்ட்டுக்கு முன்னாடி பேசியிருந்தாருன்னா கூட நம்ம வந்துட்டு இவர் பேசலன்னா நம்மளுக்கு ஓட்டு கம்மியாகுமே அப்படின்னு யோசிக்கலாம். இப்பெல்லாம் வந்துட்டு மைரா போசேன் கூட சுத்தமா மதிக்க மாட்டாங்க. அதுவும் அவர்லாம் வந்துட்டு எப்படி அவர் என்ன, அதாவது என்ன ஸ்ட்ராட்டஜியோட டிவைஸ் பண்ணாலும் அந்த ஸ்ட்ராட்டஜில தான் வின் பண்ணிருக்காரு. அவருக்கு எப்ப பேசணும், எப்படி பேசணும், எப்ப பேசினா மக்கள்கிட்ட சென்றடையும் எல்லாமே அவருக்கு தெளிவா தெரியும். நீ வந்து பேச சொன்னாலும் சரி, பேச வேணாம்னு சொன்னாலும் சரி,
அவரு பேசுற நேரத்துல மக்கள்கிட்ட அது போய் எந்த லெவல்ல ரீச் ஆகணுமோ அந்த லெவல்ல ரீச் ஆகணும். அதனால அவரை பேசு ஜெயன் பேசு ப்ரோ பேசு பேசு பேசுன்னு சொல்றதெல்லாம் வந்து எடுபடவே எடுபடாது. திரும்பவும் சொல்றேன், அது ராபின் சர்மாவா இல்ல ஐபேக்கா இல்ல யாரு வந்துட்டு சுனிலா உங்களுக்கு யார் வந்தாலும் ஒண்ணும் சுனிலா நடக்காது. இல்ல வந்துட்டு அது பெண்ணா கூட இருக்கலாம். இது வந்து ஃபெயிலியர் ஸ்ட்ராட்டஜி. நீங்க வந்துட்டு அவரை பேசுன்னு சொல்லி அவர் பேசாம இருக்கிறதுனால அவருக்கு ஆரா பாயிண்ட்ஸ் கம்மியாகுது, உங்களுக்கு ஆரா பாயிண்ட்ஸ் கூடுதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு திரும்பவும் சொல்றேன், நீங்க தான் ஃபெயில் ஆயிட்டு இருக்கீங்க. ஜெயன் ப்ரோ இன்னொன்னு இவங்க என்னப்பா பெரிய கேம்பெயினே பண்ணல. 5 எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாங்க 5 இடம் தான் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லையே 5 இடத்துக்கு வந்ததுனால ஆட்சியே கவுந்து போச்சு. மொத்தம் 28 மாவட்டத்துக்கு வந்தா மொத்தமா முடிஞ்சிருக்குமே. கட்சி இருந்திருக்காது. அட்லீஸ்ட் கொஞ்சம் மாவட்டத்திலே வச்சிருக்கீங்கன்னு சந்தோஷப்படுங்கய்யா. கூட்டணி வேற போயிடுச்சு. 24 மணி நேரம் கூட்டணியுமே அண்ணன் இல்ல யாரோ ஒருத்தன் சொன்னான்பா செங்கலா உருவுன்னு சொல்லிட்டு. ஆனா ஒருத்தன் வாய் பேச்சு மட்டும்தான். ஆனா அண்ணன் சைலண்டா இருந்துகிட்டு சம்பவம் செஞ்சு விட்டு இந்த வாய்க்கு இடைத்தேர்தல்ல வேட்பாளர்கள் போடுவாங்கன்னு நினைக்கிறியா சச்சின்? வேட்பாளர் போட ஜெயிக்க முடியுமாப்பா? ஒரு ஆள் என் கூட எங்க துரந்தர் தான் இருக்காங்க, வேற யாரும் இல்ல. மிஞ்சி போனா இவரு மனிதநேய மக்கள் கட்சிக்காரர் இருக்காரு. அதே மிஞ்சி போனா தமிமுன் அன்சாரி இருக்காரு. அவ்வளவுதான், மத்த யாரும் இல்லையே என் கூட. நான் என்ன பண்றது? பேசினதான் சரி. ஒரு ஆள் தான் போடுவாங்கன்னு தோணுது. நீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து பொதுக்குழு கூட்டம் என்னைக்கு கூடுது மதிமுக? பேசி முடிச்சுக்கோ, நீங்க பேசுங்க. இந்த ஜெபக்குமார் அருள்நாதன்லாம் வந்து இன்னைக்கு ட்வீட்டை பார்த்தோன்னா எனக்கு சிரி தாங்க முடியாது. அதாவது சீமான வந்துட்டு பொது வேட்பாளரா நிறுத்தி அதிமுக திமுக தான் ஓட்டுக்கு அதை கேட்கறதுக்கு தாவேகாவுக்கு எந்த வித அருகதையும் இல்லை. ஏன்னா தாவேகாவை வேற சக்தி என்னென்ன பேசுறீங்க, யாரா நீங்க? இதுல ஈரோட்டுல இடைத்தேர்தல் நடக்கும்போது உனக்கு வந்துட்டு யாருமே இல்லல்ல, அங்க திமுக இருந்துச்சு, அப்புறம் காங்கிரஸ்ல இருந்துச்சு. இப்ப என்னன்னா இல்ல அது விட்டுதல் வேட்பாளர்கள் திமுக தான் இருந்துச்சோ, அந்த இவர் தான் ஜெயிச்சா. அப்ப என்ன ஃபர்ஸ்ட் ஒண்ணு ப்ரோ, இல்ல இவரு ஈவிகே சிலங்கோன்னு இறந்தவொடனே இன்னொருத்தர் வந்தாரு. ஈவிகே சம்பத்து யாரோ வந்தாரு. இறந்ததுக்கு அப்புறம் வந்தது திமுக வேட்பாளர் தான். பேர் மறந்து வச்சு, சந்திரசேகரா ஏதோ பேர், விகே ஏதோ சம்திங் பேர் மறந்து வச்சு. ஈவிகே எல்லாம் அவரு வந்துட்டு நீங்க சொல்றது வந்து அவர் இந்த குடும்பத்துல ஒரு ஆள் தான் இருந்தாரு. அவர் சின்ன வயசுல அந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தர் வந்தாங்க ஆக்சுவலா ஈவிகேஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் அதே குடும்பத்துல இருந்து வேற அவர் இறந்த பிறகு இன்னொருத்தர் திமுகல இருந்து ஒருத்தர் வந்தாரு. ஆக்சுவலா அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். அதிமுக வேற யாருமே வேட்பாளர்கள் போடாத ஒரு இது எதுவனே அந்த ஈரோடு இடைத்தேர்தல் இங்கேயும் போடல, விக்கிரவாண்டிலையும் போடல. பட்டி ஃபார்முலா மறந்துட்டேன். மாஸ்டர் மைண்ட் எடப்பாடியார் தான் அந்த மாதிரி எல்லாம் யோசிப்பா அப்படின்னு. ஆமா, இடைத்தேர்தல ஸ்கிப் பண்றது அதெல்லாம். இப்ப இடைத்தேர்தல் என்ன பண்ணுவாங்க? இப்ப இடைத்தேர்தல்ல வந்துட்டு ஏதோ ஒரு கட்சி வந்து பின்வாங்கிரும் தான் எனக்கு அப்படிதான் யோசிக்கிறேன். ஆமா, ஏன்னா எடப்பாடிக்கு ஆல்ரெடி கட்சியை விட்டு ஆட்கள் வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்ப இடைத்தேர்தல்ல நின்று அதுல ஒரு தோல்வி அடைஞ்சதுன்னு சொன்னா மறுபடியும் இயக்கம் வீக்கா இருக்கிற மாதிரி வந்து அது தெரியும். சோ அதனால வந்து நம்மளுக்கு வேணும். அதனால எடப்பாடி என்ன பண்ணிடுவாருன்னா, இவங்க வந்து பசங்க சொன்ன அன்னைக்கு குதிரை பேரம் நடத்துற ஒரு இது தேர்தலை மட்டும் நேர்மையாவா இது பண்ணுவாங்க, ஆகையால் நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஒண்ணு அப்படின்னா மக்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவங்க 2 பேரும் கூட்டணின்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த நான் அங்கேயே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே காரனே நம்மளுக்கு போடுவான். சோழி முடிஞ்சு மறந்து என்னெல்லாம் பண்ணனுங்க எல்லாம் மறந்துட்டு கூட்டணி வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஜெபகுமாரோடைய ட்வீட் நானும் பார்த்தேன். அந்த இதுல போட்டிருந்தது. அது வந்து அவங்க யதார்த்தமா தான் போட்டிருக்கோம். என்னன்னு கேட்டேன்னு சொன்னா, எல்லாரும் வேட்பாளர் நிறுத்தினா தாவேகா தான் ஜெயிக்கும். அது ஜெபகுமாருக்கும் தெரியும். ஓகே, அதிமுகவும் நிறுத்துது, திமுகவும் நிறுத்துது, நாம் தமிழர் நிறுத்துது அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா வந்து நாம் தமிழர் எப்பவுமே என்ன வாங்குமோ அதை வாங்கிரும். 10,000 12,000 8,000 சம்திங் லைக் 8 to 10 12 மேக்சிமம் அது என்ன வாங்கணுமோ அதை ஓரளவு வாங்கும். அது இடைத்தேர்தலையுமே நாம் தமிழர் வாங்குற அந்த இது இருக்குதுன்னு வையேன், வாங்கியிருக்காங்க முன்னாடி. ஆனா தாவேகா வந்து ஜெயிச்சிரும் தெரியும். சோ வந்து யாருமே இல்லாம
வந்து அதாவது எப்படின்னா சீமான் ஜெயிக்கிறதுன்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, தாவேக்காவும் வேட்பாளர் நிறுத்தக்கூடாது. நோட்டாவா சீமானா அப்படின்னு வந்ததுன்னா சீமான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்பயும் தோத்துருவான் ப்ரோ. அந்த போஸ்டா தான் அவனெல்லாம் select அப்பயும் நாங்க பண்ணி நோட்டாக்கு போட்டுக்கிறோன்னு போடுவாங்க ப்ரோ. நீ வேற அதெல்லாம் இது வரைக்கும் போட்டுருக்கிறதுல யாரோ ஒருத்தர் 2 பேர் பரிதாபம் பார்த்து போடுறது. சரி இந்த நாள் இதை கத்திக்கிட்டு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இப்ப ஏற்கனவே வந்து பார்த்தேன்னு சொன்னா உனக்கு வந்து ஈரோடு இடைத்தேர்தல்ல வந்துட்டு யாரும் நிப்பாட்டல, ஆட்களை நிப்பாட்டல, திமுகவும் நாம் தமிழர் மட்டும்தான் நின்னுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஓட்டு, வலதுசாரி ஓட்டு இதெல்லாம் எனக்கு போடுங்கன்னு வாயை திறந்து கேட்டேன். எடப்பாடி தான் வந்து பிரச்சாரம் பண்ணலையே தவிர, விஜயகாந்த் தரப்புல இருந்து வந்து பிரச்சாரம் பண்ணலையே தவிர, எடப்பாடி பிரச்சாரம் பண்ணலையே தவிர அந்த ஓட்லாம் ஓப்பனா தான் இருக்குது. அதெல்லாம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸா வந்து ஆப்வியஸ்லி இவங்களுக்கு தான் வந்து வரணும். அப்பவும் நீ தோத்துட்டீரே, அப்புறம் என்ன உனக்கு? என்ன இப்ப என்ன எடப்பாடி, ஸ்டாலின், உதயநிதி எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணா சீமான் ஜெயிக்க முடியுமான்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாமே. அதுவும் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம். அதையும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா வந்து பண்ணிடலாம்ல. ஒரு பொது வேட்பாளரா போடுங்க, என்ன எல்லாரும் ஒண்ணு கூடி எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து சீமான ஜெயிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு ஃபன்னா தான் இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. ஏன்டா ஒண்ணு சேர்றீங்களா, ஒண்ணு திமுகவோட ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டு இந்த குத்துற ஓட்டுன்னு சொல்லிட்டு மொத்தமா நம்மளுக்கு தொகைச்சோலி முடிஞ்சிடும், டெபாசிட்டும் போயிடும். அப்புறம் அதுவும் அசிங்கமா போயிடும். என்னடா பொது வேட்பாளரை நிறுத்தியுமே டெபாசிட் வாங்கலன்னு அதுவும் அசிங்கமா போயிடும். முன்னாடிலாம் பண்ணிருக்காங்களா ப்ரோ? இது மாதிரி நடந்த வரலாறு இது வரைக்கும் தெரியல. அப்படி நடந்தால் கண்டிப்பா நிக்காம புறக்கணிச்சிருக்காங்க, அது வேற விஷயம். எல்லாருமா சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் அப்படிலாம் நிறுத்தினது கிடையாது. தேர்தல்ல தோத்துருவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு பின் வாங்கியிருப்பாங்க, அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிடுவாங்க. இது முறையான இதெல்லாம் நடக்க ஜனநாயக விரோத தேர்தல், இதில் போட்டியிடுவது ஒண்ணுதான் ஜனநாயக படுகொலை, இந்த மாதிரி எதையாவது சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவானுங்க. இப்படி ஒரு பொது வேட்பாளர் செந்தில் பாலாஜி பட்டியை போட்டு அடைச்சதை விடவா இது நம்ம ஜனநாயகத்துக்கு விரோதமா பண்ணிட்டோம்? இல்ல இதுல ஜனநாயக விரோதமா நம்ம எதுவுமே செய்ய போறது இல்லையே. என்ன செய்ய போறோம்? எல்லாரும் எந்த ஜனநாயகத்துக்கு விரோதமா பண்ணல. அவனுக்கு பண்ண அக்கப்போர்லாம் பலதை விட்டு பட்டியல போட்டு அடிச்சது. திருமங்கலம் ஃபார்முலா ஏராள ஃபார்முலா இருக்கு. 1-2 ஃபார்முலானா பரவாயில்ல. இந்த இடைத்தேர்தல் வந்துட்டு பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு ஸ்டாலின் அங்கிளுக்கு மீண்டும் ஒரு பேரிடியாக இயங்கும். இப்ப உதாரணத்துக்கு அவர் வந்து போற இடத்துலாம் தெரியாம போட்டாங்க. ஒரு தாயின் இதுல இருந்து வந்து கிடுகிடுப்பைக்காரன் வந்து ஒரு வித்தை காட்டி வந்து கூட்டு, ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை அந்த என்டர்டைன்மெண்ட்டை வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தாயை திரும்ப தேடி வரும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இப்ப யாரு தாய்ங்கிறது இப்ப தெரிஞ்சிருக்கு இல்லையா உனக்கு? கிடுகிடுப்பைக்காரன் இத்தனை நாளா நாங்க இருந்தோம், என்ன திரும்ப தாய் அப்படிங்கிறது இதெல்லாம் பேச முடியாதுல்ல. இதெல்லாம் பேசணும்னா திரும்ப ஐயோ சலமா இடைத்தேர்தலையும் உங்களை குத்தி அனுப்பிட்டாங்க. சும்மா கிடுகிடுப்பக்காரன் அந்த காரணம் எதையாவது என்னத்தையா புலம்பிட்டு இருக்காத, வீட்டுல கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு அப்படின்றாங்க. விஜில் ப்ரோ புலம்புனது ஓகே, புலம்புனது சும்மா இல்லாம அந்த மாப்பிள்ளை கைதகிற நிலைமையாக்கி விட்டு வந்தாரு. பாவம் திரும்பி வரல, சிறைக்க போறேன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ப்ரோ இவங்க எனக்கு புரியல. இது வந்து என்னதான் வந்துட்டு கட்சிக்கான விசேஷம் வீடா இருந்தாலும் அந்த வீட்டுல இருக்க லேடிஸ் தான் எப்படி ப்ரோ இவங்க போய் அந்த விசேஷத்தை ஹைஜாக் பண்ணி அந்த விசேஷத்துக்கு போய் இவங்களோட அஜெண்டாவை புஷ் பண்ணி அதை எப்படி ஒத்துக்கிட்டு தான் இல்ல இப்படிதான் அந்த விசேஷமே வடிவமைக்கப்படுதா? அந்த திமுக அப்படியே குடும்பம் அரசியல் பேச ஒத்துக்கிட்டாதான் வருவான்னு வாங்க, வேற என்ன பண்ணுவாங்க இதெல்லாம். அதுவும் இல்லாம கருணாநிதி குடும்பத்துக்கு காசு வேற கொடுக்கணும் விசேஷத்துக்கு வரதுக்கு. நல்ல விஷயம், நல்ல நேரம். அங்க போய் இவங்க போட்டு நான் சொல்றேன் அதெல்லாம் வந்து நான்லாம் நம்ம கட்சியில அப்படிலாம் தலைவர் அப்படி பண்ணவும் மாட்டாரு. அது வேற விஷயம். போனாருன்னா மணமக்களை வாழ்த்திட்டு நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துகிட்டு இருப்பாரு. தவிர்த்து இந்த மாதிரி ஒரு விசேஷத்தை ஹைஜாக் பண்ணா அதுக்கு பேசி முடிச்சுக்கிறேங்க. பேசி முடிச்சுக்கீங்க இல்ல அப்படி இருக்கும்போது இவங்க உள்ள போது அதை ஹைஜாக் பண்ணி அந்த விசேஷத்தையே மொத்தமா மறைமாத்தி இந்த மாதிரி அது ஒரு நல்ல டோன்லயும் இல்ல. அது போய் ஒரு சந்தோஷமாவுன்றமா இல்ல, போய் கரண்ட் பாலிடிக்ஸ பேசி தாவேக்காவை தாக்கி தலைவர் முதலமைச்சரை தாக்கி இப்படியே நடத்திக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு அது நல்ல இதுவும் நல்ல வைமாவும் அந்த விசேஷமும் அவங்களோட விசேஷமாவும் இருக்காது, அந்த ஃபங்க்ஷனுக்கும் அவங்க மெமரிஸ் இருக்காது. இவங்க பேசி அந்த ட்ரோல் கண்டென்ட்டாவும் அதை பேசின வீடியோவும் தான் ஆன்லைன்ல சர்க்குலேட் ஆகுங்க. தவிர்த்து அது ஏன் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள வந்து ஆளை விடுறாங்கிற மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. மாப்பிள்ள வந்து பாவம், அவர் வந்து ஒரு சந்தோஷமான நாள், இது அவரோட டே, மாப்பிள்ளையும் பொண்ணும் வந்து
ஹாப்பியா அடுத்த ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இவனுக்கு உட்காந்து காதுல கொயின்னு ரம்பத்தை போட்டு அறுத்துட்டு கிடப்பானுங்க. ரம்பத்தை போட்டு அறுத்தது பரவாயில்ல, அறுத்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டாங்களே, என்ன பண்றது, பாவம்யா. இவங்க ஒப்பாரி வச்ச நேரமா என்னன்னு தெரியல, உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. செந்தில் பாலாஜி தம்பிக்கு லுக் அவுட் ஆமே. முதல்ல இருந்தே சர்ச்ல இப்பதான் கலாநிதி வீராசாமி மகனும் வந்துட்டு மோசடி வழக்குல பதிவு பண்ணிருக்காங்க. இன்னைக்கு என்ன செந்தில் பாலாஜி வந்து ஐயா வீட்டுக்கு முன்னாடி வந்து போலீஸ் நின்று இருப்பாங்க போல. அது என்ன மேட்டர் ப்ரோ, அது நான் சரியா ஃபாலோ பண்ணல. அடுத்து ஆக்சுவலா பல விஷயம் இருக்குது, அதுல எந்த கேஸ்ன்னு தெரியலையா. ஒரு கேஸ்னா கண்டுபிடிக்கலாம், ஏன்னா பல கேஸ் இருக்குது, என்ன பண்றது? என்ன ப்ரோ பண்றது? இல்ல, இந்த 420 சீட்டிங் கேஸ்ல எனக்கு ஏதோ ஒரு லிங்க் இருக்கும் அப்படின்னு அண்ணா நகருக்கும் இவங்களுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு யோசிக்கிறேன். கிடைச்சா விசில் ப்ளோவர் ப்ரோ? அது தெரியல நமக்கு. கேட்டுச்சு. எனக்கு ஏதோ இவங்க மூலியமா அண்ணா நகருக்கு லிங்க் ஆகி, அண்ணா நகர்ல இருந்து சேப்பாக்கத்துக்கு லிங்க் ஆகி, சேப்பாக்கத்துல இருந்து சித்தரஞ்சன் வீட்டுக்கு லிங்க் ஆகும்னு யோசிக்கிறேன். பாப்போம். சச்சினே, அந்த ஆளுநர் ஏதோ அப்ரூவ் கொடுக்கணும்னு செந்தில் பாலாஜி இன்னும் கொடுக்கல. கொடுக்கல. எஸ், தெரியல, கொடுக்கல. அது இல்ல. செந்தில் பாலாஜி தம்பியை தேடிட்டு இருக்காங்க பிரதர். ரைட் ப்ரோ. அதுக்கு தான் இன்னைக்கு போலீஸ் அது ஏதோ கொடுக்கல் வாங்கல் கேஸ்ன்னு கேள்விப்பட்டேன் ப்ரோ. கரூர் அந்த தேர்தல் செலவுக்காக வேற எங்கேயோ பணம் வாங்கியிருக்காங்க வட்டிக்கு. கந்தோட்டி கிடையாது, நார்மல் வட்டிக்கு ஏதோ பணம் வாங்கியிருக்காங்க வெளியில எங்கேயோ தேர்தல் செலவுக்கு. அதை திருப்பி கொடுக்கலன்ற ஒரு கேஸ் ஏதோ இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் ஏதோ கொடுத்துருக்காங்க. அது அந்த கேஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த ஆற்காடு வீராசாமி பையன் கேஸ் வேணா எனக்கு அந்த 4 பேர் இல்லாம 5, 6, 7வது வாரம் வரைக்கும் லிங்க் ஆகுதுன்னு நான் யோசிக்கிறேன். கொஞ்சம் டெவலப்மெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சொல்ல முடியும். ஆக்சுவலி அதுல அந்த அளவுக்கு என்ன போயிருக்குங்கிறது தெரியல. நான் யூகிக்கிறேன் பாஸ், உண்மையை சொல்றேன்னு சொல்லல, யூகிக்கிறேன்னு சொன்னேன். அங்க இருந்து அண்ணா நகர் லிங்க், அண்ணா நகர் மூலயமா சேப்பாக்கம் லிங்க் ஆகும், சேப்பாக்கத்துல இருந்து தேனாம்பற்று லிங்க் ஆகும்னு சொன்னேன். அப்படிதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வேற ஏதாச்சும் சொன்னா புரியுது. இன்டைரக்டா சொல்லிட்டேன். பணம்னாதான் இவங்களுக்கு அப்படியே பதறி அடிச்சுட்டு வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க, எப்படி வந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு வீக்கெண்ட் நைட்டு, நாளைக்கு நைட் வந்து பசங்க எல்லாருமே நல்லா ஆக்டிவா தான் இருப்பானுங்க, வைப்ரேட்டிங்கா இருப்பானுங்க. டிஎம் ஆஸ் யூஸ்வல் அவர் எதையும் செலிப்ரேட் பண்ண மாட்டாரு. முன்னாடியுமே பெருசா எதுவும் பண்ணதில்லை. இன்னைக்கெல்லாம் வந்துட்டு நான் வெளியில போயிட்டு தான் வந்தேன் ஒரு பர்ச்சேஸ்க்கு. எங்கிட்டு திரும்பினாலும் தலைவர் தான், எங்கிட்டு திரும்பினாலும் தலைவர் தான் இருக்காரு. நீர் கவரை நிறைச்சு வச்சிருக்காங்களா போஸ்டர்ஸ்? ஆமா, ஆட்டோல இருக்கா, அப்படி வால் பெயிண்டிங்ல இருக்கா. மதுரை ஸ்வீப் இல்லடா, மதுரை ஃபுல்லா கல்லானை தான் ப்ரோ இருக்காரு. ஆமா, எங்கிட்டு திரும்பினாலும் கல்லாணை தான் இருக்கா. அப்படி கல்லாணை அங்கிட்டு நான் போன ஏரியா ஃபுல்லா கல்லாணை தான் இருக்கா. அப்படி அங்கிட்டு தங்கப்பாண்டி இருக்கு அப்படின்னு. அங்கிட்டு என்ன ஹரி, இந்த சைடும் கல்யாண முதியா ஒட்டி வச்சிருக்காங்க ஃபுல்லா. கேரளா அவர் தான் ஆக்குபை பண்ணிருக்காங்க போல. நல்ல எல்லா இடத்துலயும் சூப்பரா வேலை பார்த்திருக்காங்க. இப்ப வால் பெயிண்டிங், வால் போஸ்டர்ஸ், ஃபிளெக்ஸ், துணிலும் இருப்பா துரும்பிலும் இருப்பான்ற மாதிரி இருக்கு ஒரு தலைவர். ஜில்லா வேற ரிலீஸ் ஆயிருக்கு. அங்க என்ன ரீரிலீஸ் பண்றானுங்க சச்சின்? மதுரையில எல்லாம் ஏதோ என்ன வருது? மதுரையில தெரியல, ஜில்லா தான் ப்ரோ பார்த்தேன். ஜாசாஸ்ல வந்து ஜில்லா போயிட்டு இருக்கு போல. அதெல்லாம் பெருசு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இனிமே ஒரு நியூ ரிலீஸ் தான் ட்ரிகர் பண்ணும். இல்லைன்னா ஒரு சம்மர்ல வந்து ஒரு நல்ல ரீரிலீஸ், ஒரு நல்ல ஒரு அதாவது அவரோட ஒரு ஐகானிக் பிலிம், அதாவது வந்து ஒரு கில்லி, சச்சின் மாதிரி ஒரு அபிஷியல் ரீரிலீஸ் சம்மர்னா அதை வந்து கொஞ்சம் இது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர்த்து நீங்க நார்மலா பண்ற இந்த பர்த்டே பிளஸ் வேற ஏதாவது பண்ற ரிலீஸ்லாம் எனக்கு வந்து பெருசா போகும். திருப்பாச்சியை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் வச்சிருந்திருக்காங்க, நல்லா பிளான் பண்ணி இறக்கிருக்காங்க.
அதே மாதிரி இந்த காதலுக்கு மரியாதை எல்லாம் பண்ணலாம். அது உனக்கு அந்த மாதிரி பண்ணலாம். அதெல்லாம் ஒரு அதெல்லாம் நீங்க வந்துட்டு ஒரு அளவுக்கு வந்து ஜென்சியையும் இதையும் நீங்க மேனேஜ் பண்ணணும். நீங்க மொத்தமா அந்த அளவுக்குலாம் இறக்குனீங்கன்னா இன்னைக்கெல்லாம் பாருங்க 3 படம் ஓடும். கொஞ்சம் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணணும். அதாவது வந்து அவன் பிறக்கமா அந்த ஆமா படம் ரிலீஸ் ஆயிருக்கணும். அது கில்லியா இருக்கட்டும், போக்கிரியா இருக்கட்டும். நீங்க ரொம்ப பழசு போனீங்கன்னா ஆமா இது அவனுக்கு கொஞ்சம் திருமலை லைட்டா எல்லாம் ஒரு பண்ணலாம். ஒரு திருமலை ஏஜ் கேப் அதெல்லாம் வந்து தட்டிடும். பண்ணா இவங்கதான் பண்ணிட்டாங்க. ம். அதாவது போஸ்ட் 2000 அவன் வந்து ஒரு குழந்தையா இருந்திருப்பான். அப்பதான் அந்த படம், அதாவது அந்த படத்தை அவன் டிவில பார்த்து ஃபேன் ஆயிருப்பான். அதை அவன் தியேட்டர்ல பார்க்கணும்னு நினைப்பான். அதுதான் வந்துட்டு மேஜிக் ம். கிரியேட் பண்ணும். அது வந்து கில்லியா இருக்கட்டும், சச்சினா இருக்கட்டும், போக்கிரி கூட ஒரு அந்த 1999 2000 எல்லாம் தியேட்டர்ல பார்த்துருப்பாங்க. ஆனா கில்லிலாம் சரியான படம். அது வந்துட்டு உண்மையாவே அந்த கரெக்டா அந்த 2000 பால்லாம் வந்து ஒரு 4-5 இயர்ஸ் ஏஜ் ஆயிருக்கும். அவங்க எல்லாம் கரெக்டா அந்த தியேட்டர்ல மிஸ் பண்ணிருப்பாங்க. அது வந்துட்டு அது ஒரு உண்மையாவே ஒரு மேஜிக் தான். அந்த படம் டிவிலனாலும் மேஜிக் தான், தியேட்டர்னாலும் மேஜிக் தான். எனக்கு யூத் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த டைம்லயே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, அந்த படம் வந்து ஒரு யூஸ்வலா இருக்கக்கூடிய எல்லா இதுலயும் எல்லாமே இருக்கும். இப்போ உதாரணமா அந்த டைம்ல நீ வந்து தலைவருடைய இதெல்லாம் பார்த்துட்டேன்னா, இந்த தமிழனு, ஷாஜஹானு இதுலலாம் வந்து எல்லாம் ஒரு ஒரு கேங்கா இருப்பாங்க. அதுல விவேக் இருப்பாரு, இந்த தாடி பாலாஜி இந்த டீம்கள்லாம் இருக்கும். ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பேட்டர்ன் வந்து ஜகானு அது கொஞ்சம் நிறைய படம் ஷாஜஹான், வரும். தமிழன் ஷாஜகான், யூத் அந்த வகையில வந்து அந்த யூத் அந்த யூத் இதுலயும் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி பண்ணாம அது யூத் வந்து எனக்கு என்னன்னா அந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து எனக்கு எது ஃப்ரெஷ்ஷா இருந்ததுன்னா ரொம்ப பாசிட்டிவிட்டியா ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங்கா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சீன் ஒன்லயே ஒரு அவமானம் ஹீரோக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் ஆகாது இவனே அந்த ஸ்டேச்சர்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்குலாம். ஆமா. அதுவும் வந்து ஒரு குக்கு செஃப்பா ஆமா ப்ளே பண்ணிருப்பாரு. ஆமா நல்லா செஃபா இருக்கும் அது. ஒரு ரொம்ப கம்ப்ளீட்லி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இது என்ன நம்ம யுகே யுகேந்திரன் வேற இருப்பான். அவன் ரோல் ஆமா செமையா நல்லா ப்ரோ. இருந்துச்சு அந்த பாட்டெல்லாம். படத்துல சிரிப்பா அடி அடிக்கவே இல்ல. அதுக்குள்ள அலற அடிச்சா என்ன ஆகும்? அதெல்லாம் வந்துட்டு மெக்கானிக் தான். ஐகானிக் ப்ரோ. உண்மையாவே சொல்றேன். இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர் எழுதணும்னா நம்ம யுகேந்திரன். ஆனா அதே யுகேந்திரன் தான் திருப்பாச்சியில ஃப்ரெண்டா வந்துட்டு ஒரு சூப்பர் ஆமா ஃப்ரெண்டா ஆமா ப்ளே பண்ணிருப்பான். அவங்க 2 பேரும் சூப்பரா அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து அந்த இது வந்துட்டு இந்த யூத்துடைய அந்த ட்ரீட்மெண்ட்டே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். விவேக்குடைய காமெடி, கருத்து கந்தசாமி வந்துட்டு பாட்டு மனுஷரமா பிரிச்சு விட்டாப்ல அத்தனையும். என்ன அப்பவே நாங்கெல்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது பயங்கர கோல்டன் மாடல் அதுக்கு ஆழ்தோட்டா பூபதிலாம் அந்த டைம்லயே ஆழ்தோட்டா பூபதி எவர் கிரீன் ஏன் ஆமா எல்லா பாட்டுமே ஹிட். இவனை இவன் வந்து இதுக்கெல்லாம் சர்க்கரை நிலவேக்கெல்லாம் வந்துட்டு 15 ரூபாய்க்கு இது பண்ணிட்டு இருந்தானுங்க. ஆமா அப்பவே நானும் சொல்றேன், பேசாம தளபதி கான்செர்ட்னே அவரோட இந்த 16 மூவிஸ்ல உள்ள ஐகானிக் சாங்ஸ்னு ஒரு கான்செர்ட் போட்டு எல்லா ஆர்டிஸ்டையும் போட்டு பாட விட்டாலே அதுவே ஒரு ட்ரிபியூட்டாங்க. அதாவது எல்லா மியூசிக் டேரக்டர்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருந்தோம், எல்லா சிங்கர்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருந்தோம். அவரோட ரிமார்க்கபிள் சாங்ஸ் எடுத்து பண்ணாலே இவர் மாதிரி டிஸ்கோகிராஃபி யாருக்கும் கிடைக்காது. இப்படி ஒரு டிஸ்கோகிராஃபி எல்லாத்துலயும் தில்ராஜ் சொல்ற மாதிரி மெலடி வேணுமா மெலடி இருக்கு, குத்துப்பாட்டு வேணுமா குத்துப்பாட்டு வளர்ச்சி வாங்கியிருக்கா அப்படின்னு. குறிப்பா அந்த வந்து அந்த மின்சார கண்ணா என்றும் காதல் மின்சார கண்ணா அதுக்கு துலாமணம் துள்ளும்லேருந்தே நீ வந்து பாத்துட்டேன்னா அவருடைய ஆல்பம்ஸ் ஏன் செய்யுது இப்ப கூட கேட்டு வாங்குற பவர் இருக்கு. அப்பெல்லாம் எப்படி செய்யுது ப்ரோ இவருக்கு வந்து உட்காந்துச்சு அந்த அந்த சினிமா அந்த ஒரு சாங் சென்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த டைம்ல கேட்டெல்லாம் பூவே உனக்காகலாம் இவெல்லாம் எல்லாத்தையும் ஒண்ணு பார்த்து கேட்டோம். அப்படிலாம் இல்ல ஜஸ்ட் வந்துட்டு அந்த மாதிரிலாம் இல்ல. துலாமணம் துள்ளும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு வரும்போதெல்லாம் வந்து பேபி வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தனக்கு எது செட் ஆகும், நம்ம ஆடியன்ஸ்க்கு எது பிடிக்கும் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்துட்டாரு. ஆல்பம் ஹிட்டு படம் வந்து பெரிய தாக்கத்தை அவருடைய அந்த படங்கள் நிறைய விஷயங்கள் தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்திருக்குது. இவனை லவ் டுடே எல்லாம் வந்து எடுத்து பார்த்தோன்னா சோசியலி அதுல வந்துட்டு ஒரு எஃபெக்ட் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதுல அந்த டைம்ல யங்ஸ்டர்ஸுக்கு வந்துட்டு அங்க கன்வே ஆன மெசேஜ் புரியுதா இல்லையா? அந்த மாதிரி இந்த ஒன் சைட் லவ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேப்பர் அந்த டைம்ல இதெல்லாம் தலைவருடைய போன பர்த்டே ஸ்பேஸ்ல இதை பத்திலாம் நிறைய பேசிட்டு இருந்தோம். அவருடைய பிலிமோகிராஃபியவே எடுத்து நிறைய டீகோட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன ஒரு 4 ஃபிளாப் கொடுத்திருப்பாரு, அடுத்த வருஷம் 4 ஹிட் அந்த மாதிரிலாம் இருக்குது அவரோட. புரியுதா உனக்கு? நேருக்கு நேர், லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, அந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு இதுதான் கெரியர் தான். அதுக்கப்புறம் குஷி, பிரியமாலே, ஃப்ரெண்ட்ஸ் பத்ரி, ஷாஜஹான், தமிழன், யூத் போது அந்த இது வந்து வேற ஒரு கியருக்கு வந்துட்டு அவரு போயிட்டாரு. அதுல ரொம்ப ஒரு பேர் மினிமம் ஹீரோவா வந்துட்டாப்ல. துலாமணம் துள்ளும்க்கு அப்புறம் அவருக்கு கொஞ்சம் அந்த இது இருந்துச்சு, ஒரு ஒரு டல் ஃபேஸ் வந்துட்டு ஒண்ணு இருந்துச்சு.
அதுக்கப்புறம் கிளைம் பண்ணி வந்துட்டாரு. என்ன ப்ரோ பர்த்டே ஸ்பெஷலா? பர்த்டே ஸ்பெஷல் தான் நம்மளுக்கு இனிமே படம் கிடையாது. நாளைக்கு இது ஒரு டீசர் அவ்வளவுதான் 48 hours ஓட்டிடுறீங்களா? ஆத்தியது இல்ல, இது இப்ப இல்ல முடியும். இல்ல போன வாட்டி பண்ணிட்டு இருந்தோம், அது ஞாபகம் டக்குன்னு ஒரு போனாடி சுவேல் ப்ரோ எல்லாம் இருந்தார்ல. ஆமா 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 சொல்றோம் இருந்தாரு. ஓகே ஓகே. அவரு ஃபில்மோகிராஃபிய அபிஷேக் ஒரு ஏதோ ஒரு இன்டர்வியூலயோ இதுலயோ ஒண்ணுத்துல எலிவேட் பண்ணிருப்பான். அதுவே பயங்கரமா இருக்கும். அபிஷேக் பண்ணிருப்பாரு. விஷன் வந்து விசன் ஒரு ஆள் இருப்பாப்ல, விசில்னு ஒரு சேனல் வச்சிருந்தாரு அப்போ. ஆமா 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 விசன் விசன் இப்போ ஆமா பேசிட்டு அது இருப்பாரு. லியோ கொஞ்ச நாளா டைம்ல நிறைய பேசுறாரு. கரெக்ட். ஜென்ரலாவே அந்த நடுவுல வந்து இவருடைய ஃபில்மோகிராஃபியை பத்தி பேசியிருப்பாரு. இவருக்கான அந்த மக்கள் கிட்ட கனெக்ட் ஏற்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது, அதுல நிறைய அந்த 90s கிட்ஸ் வந்து கோரிலேட் பண்ணலாம். விசன்லாம் நம்மள மாதிரி புரியுதா உனக்கு, நம்மள மாதிரி 90s கிட்ஸ். அப்போ 90s கிட்ஸ் எல்லாம் இவருடைய அந்த எமர்ஜிங் ஃபேஸ வந்துட்டு பாத்துருப்பாங்கல்ல, எந்த அளவுக்கு வந்து இவருக்கான அந்த கிரேஸ் வந்து அப்படியே உருவாயிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு பாப்பல. சாங்ஸ் எப்படின்னா அவருடைய தோல்வி படத்துல கூட வந்து பாடல்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த டிவில சாங்ஸ் வந்து சரியான ஹோல்டு செய்கிறோம். சாங்ஸ் வந்து தலைவருக்கு வந்து அது நீங்க ரொம்ப மட்டி படமா இருந்தா கூட அது சாங்ஸ் பிரிச்சிரும். இது ப்ரோ ஒண்ணும் இல்ல சரி ப்ரோ, இன்னைக்கு யூடியூப் ஓபன் பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து சுறால வந்துட்டு ஓபனிங் சாங் ஓடும். அவ்வளவு ரம்மியமா இருக்கும். அந்த ஆள் ஆமா வந்துட்டு ஆமா ஆமா ப்ரோ, ஆடுறதுக்கும் நல்ல ஒரு டிவி தஞ்சாவூர் கில்லாக்காரி கூட செமையா இருக்குங்க ப்ரோ. நீங்க ஹேட்டே பண்ண முடியாது ப்ரோ. நீங்க அவர் சொன்ன மாதிரி ஒரு மொக்க படத்துல கூட அந்த மினிமம் கேரண்டியான ஒரு காமெடியோ ஒரு ஃபைட்டோ ஒரு டான்ஸோ ஏதோ ஒரு விஷயம், அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, தலைவரோட அது சச்சின் ப்ரோ இவர் படத்துல ஒரு 45 minutes to 1 hour நல்ல ஜாலியாவே இருக்கும். அந்த மீதி 1.5 மணி நேரம் தான் வெறுப்பாയി படம் ஃபெயிலியர் ஆகுறது. அந்த பாட்டு காமெடி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா போயிடும். அந்த 1 hour ஓடிடும். அதனாலதான் ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோ ஆனதுக்கான மெயின் ரீசனே அதுதான். ஒரு பாதி படம் வந்து ரீசனபிளா இருந்துரும், மீதி பாதி படம் தான் ரொம்ப ஒஸ்டா போயிடும். அதனாலதான் அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாமே. எனக்கெல்லாம் தலைவரோட இன்ட்ரோடக்ஷன்லாம் வந்து நாக்கரினா அந்த அளவுக்கு தான் எனக்கு அந்த பாட்டு மூலியமா அந்த பாட்டோட ஈர்ப்பு தான் வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் தலைவரே இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அப்போ எல்லா குழந்தைகளும் ஃபர்ஸ்ட் அவங்க ஐ கேட்ச் பண்றது வந்து ஒரு சாங் தான். இன்னைக்கு கூட வந்து ரீல் பார்த்தோம்னா அந்த ராவண மாவட்டா போட்டோம்னா ஒரு 2 தவந்து போயிட்டு இருக்க 2 குழந்தையும் ஒரே நேரத்துல திரும்பி அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆனோன்னா திரும்பி பாக்குது. இவர் வந்துட்டு இவருக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கு இவர் வந்து எப்படி அது சச்சின் ப்ரோ அப்படி சொல்றீங்க. நிறைய ஹீரோஸ்க்கு பாட்டு எல்லாமே கிளிக் ஆயிருக்கு. ஆனா அது இவரோட சிங்க் ஆகும்போது தான் அந்த சாங்க்கும் ஒரு ரீச் கிடைக்குது. ஒரு மேக்னெட்டிக் பிரசன்ஸ் இருக்கணும். உண்மைதான். இல்ல இப்ப பிரசாந்துக்கு அஜித்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த டைம்ல சில பாடல்கள்லாம் பிரசாந்துக்கு எல்லாம் நல்லாதான் வந்து அமைஞ்சிட்டு இருந்தது. அவருடைய டான்ஸ் அது எல்லாமே கூட நல்லாதான் இருக்கும். அதை தாண்டி வந்து கிட்ஸ் ஃபேமிலி கேர்ள்ஸுக்கு பிரசாந்த் எல்லாம் எடுத்தீங்கன்னா கடைசியா அந்த தமிழோ ஏதோ ஒரு படம் வருது நல்லா ஹிட் ஆகும் போது வரைக்குமே கூட எல்லா பாட்டுமே ரீசனபிளா நல்லாதான் இருக்கும். ரீசனபிளா நல்லா இருந்துச்சு. அவருக்கு அந்த ஜீன்ஸ் கண்ணாதிரி தோன்றும் பாடலாம் பிரசாந்துக்கு நல்லாவே. ஸ்டாரு அப்புறம் மஜ்னு எல்லாமே பாட்டுலாம் பயங்கரமா இருக்கும். ஆனா அது தலைவரோட சிங்க் ஆகும் போதுதான் அது வேற மாதிரி மேஜிக் ஆகுது. ஆமா பேரலா ஒரு பக்கம் எல்லாருமே கூட அஜித்துக்குமே கூட நல்ல பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரியே உங்களுக்கு ஏ கிரேடர்ஸ் கூடயோ எலிட் மியூசிஷியன் பண்ணது இல்ல உச்சத்துல ஏற மணி அழகே தம்மன்ல தானே வந்து